வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் கொங்கு ஸ்டைலில் இருக்கும். ஒரு பேஸ் மசாலா இருந்தாவே போதும், மட்டன் கிரேவியும் செஞ்சிடலாம், குழம்பும் செஞ்சிடலாம். அந்த பேஸ் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 20. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அப்படி இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி 4 பல்லு பூண்டு, வரமிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லாமையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் வீட்லேயே அரைச்ச கறிமிளகாய் தூள். இந்த பொடி இல்லாதவங்க கொத்தமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிற அளவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே அது கூடவே போட்டு வணக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதும் பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நான் சொன்ன ஹோம்மேட் கறி மசாலா தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தூளை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாவே போதும். அந்த ஜூட்லேயே ஒரு கிளறி விட்டுருங்க. நான் அந்த மசாலாவை 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பொட்டுக்கடலை கூட போடுவாங்க குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக. வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானாலும் விட்டுறலாம். இப்போது அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டை மிளகுன்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்ததாக 1/2 kg மட்டனை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிளகையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் இருந்து ஒரு கரண்டி மிளகை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மட்டன் ஃப்ரை பண்ணும்போது போடுறதுக்கு வேணும். இப்போது மீதி இருக்கிற மிளகு எல்லாத்தையும் அந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 to 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மட்டன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மிளகு, அப்புறம் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மட்டன் குழம்புல இருக்கிற மட்டனை எல்லாமே தனியாக எடுத்து வறுவலுக்காக வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போது வறுவலுக்கு வணங்கிட்டு இருக்கிற வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிற வேலையும் முடிஞ்சுது. குழம்பு ரெடி. கொத்தமல்லி இலை வேணும்னா கொஞ்சமாக தூவி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். வறுவலுக்கு வெங்காயம் வணங்கினதும் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏதாவது பிராண்டு மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் அதில் ஏற்கனவே குழம்புல வேக வச்ச மட்டனையும் அதில் சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது
நம்மளோட மட்டன் வறுவலும் ரெடி, மட்டன் குழம்பும் ரெடி. ஒரே நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.